ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சாட்டர்டே வீக்கெண்ட் ஸ்பெஷல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு, அதனால் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் நான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். 7:45 போல் தான் நான் இன்றைக்கி வந்தேன். இன்றைக்கி வந்து என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஆனால் பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுனாலும் ஹஸ்பண்ட்க்கு வந்து காலையில் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் கட்டணும். அதனால் டக்குன்னு ஃபஸ்ட்டு லஞ்ச் வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு இன்றைக்கி என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அரிசி, புளி, அப்புறம் கொஞ்சம் புதினா மல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம், தக்காளி. இது வந்து நேற்று வச்ச சாம்பாரும் கொஞ்சமாக பழைய சோறும் மிச்சம் இருந்தது. அதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டு. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கிறேன் அடுப்பில். இதை வந்து நம்ம அப்படியே பாதி பாதியாக கட் பண்ணி போட்டோம்னா அந்த கலர் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிரும். உருளைக்கிழங்கு கழுவிட்டு நல்லா நடுவில் இப்படி கீறி போட்டோம்னா கிழங்கு வந்து அப்படியே உள்ளே எல்லாமே ஒயிட்டாகவே இருக்கும், நல்லாவும் வெந்து வந்துடும். இது வந்து குக்கிங்கில் பிகினராக இருக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன டிப்பு தான். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். இது நல்லா ஒரு 4-5 விசில் வந்தால் தான் என் குக்கரில் வந்து இது உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ அடுத்து வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து டக்குன்னு நறுக்கி எடுத்துக்கிறேன். இப்போது கடகடன்னு வெங்காயம், தக்காளி எல்லாம் வெட்டி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வெட்டி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறேன். அப்புறம் இன்றைக்கி அம்மா வந்திருந்தாங்க, அதனால் அவங்க வந்து எனக்கு இஞ்சி பூண்டெல்லாம் உரித்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி கல்யாண வீட்டு கத்திரிக்காய், அதாவது பாய் வீட்டு கல்யாணத்தில் கத்திரிக்காய் வைப்பாங்க இல்லையா, அந்த கத்திரிக்காய் தான் நான் இன்றைக்கி வைக்கிறேன். அதுக்காக தான் இன்றைக்கி கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், முழுசாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, அதை வேறு அடுப்பில் மாற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கத்திரிக்காய் வந்து செஞ்சு விட்டுறலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாய் வீட்டு கல்யாண கத்திரிக்காய் கூட்டு. இது வந்து பாய் வீட்டு கல்யாணங்களில் எல்லாருமே இதை தான் செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பேனில் வந்து ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இது அவரவர் விஷ் தான். அப்புறம் இதுக்கு வந்து ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு இன்னொரு அடுப்பில் வந்து பேன் வச்சுருக்கிறேன். பேன் சூடான உடனே வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து வேர்க்கடலை, அதாவது நிலக்கடலை அதை சேர்த்துருக்குறேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ண உடனே வெள்ளை எள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது பாருங்கள் படப்படன்னு வெடிக்கும். எள்ளு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான், நான் ஆயிலெலாம் எதுவும் நான் சேர்க்கலை. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி நான் ஃபேனில் வந்து ஆற வச்சிடலாம். இதை வந்து லாஸ்ட்டில் வந்து பவுடர் பண்ணி நம்ம இந்த கல்யாண கத்திரிக்காய் கூட்டில் வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ கத்திரிக்காயும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதே பேனில் வந்து இன்றைக்கி வந்து இந்த கூட்டு செய்யலாம். ஆயில் நான் எக்ஸ்ட்ரா ஊற்றலை, ஏன்னா ஏற்கனவே நான் நிறையா தான் ஊற்றியிருந்தேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் பொரியவும் ஒரு ஸ்பூன் மிளகு. இந்த மிளகு தான் வந்து இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும், பார்த்துக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது ரெண்டும் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம், அதையும் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த கல்யாண கத்திரிக்காய் கூட்டுக்கு தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிட்டேன். நான் இப்போ பிங்க் சால்ட்டு, அதாவது இந்து உப்பு தான் நான் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கூட சேர்த்துருக்குறேன். இதுவும் நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி சாஃப்டாக வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தா அந்த கத்திரிக்காவை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து கத்திரிக்காய் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். இது நல்லா வதங்கும் போதே வந்து இதில் வந்து மசாலா சேர்த்துருக்குறேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த கத்திரிக்காய், அந்த வெங்காயம் தக்காளி, இந்த மசாலா எல்லாமே பிளெண்ட் ஆகி வரணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது.
நம்ம இந்த கூட்டு மட்டுமே வச்சு நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் நான்வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷு. அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சேன் இல்லையா, இன்றைக்கி வந்து கிழங்கு மசாலா தான் செய்கிறேன். இதுவுமே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் தான் செய்கிறேன். ஆயில் விட்டு கடுகு பெருங்காயம் போட்டு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு 5 மிளகாய் அதை கீறி சேர்த்துருக்குறேன். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரவும் வெங்காயம் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் சேர்த்துருக்குறேன். இந்த பூரிக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து வெங்காயம் அதிகமாக இருக்கணும், அப்படின்னா தான் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது. அப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு இந்த கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அடுப்பில் பாருங்கள், நல்ல கல்யாண கத்திரிக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. மசாலாலாம் பச்சை வாசனைலாம் போய் நல்லா சுண்டி வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் வந்து புளி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா திக்காக கரைச்சி நம்ம ஊற்றிக்கணும். இதில் இந்த மசாலா புளி தண்ணி எல்லாமே வந்து நல்லா கிண்டி விட்டுடலாம். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா திக்காக கொதிச்சு வரட்டும். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வேர்க்கடலை எள்ளு வெந்தயம் அதை வந்து பவுடர் பண்ணி அதை அப்படியே வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் கூட்டில் சேர்த்துடணும். சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டு அடுப்பில் வச்சிட்டோம்னா சூப்பரான பாய் வீட்டு கல்யாண கத்திரிக்காய் கூட்டு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அடிக்கடி உங்கள் வீட்டில் நீங்கள் செய்வீங்க. இது எல்லாமே வந்து நான் முழுக்க நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அதை வந்து நான் உரித்து மசிச்சு வச்சுருந்தேன். அதையும் இந்த வெங்காயத்தில் சேர்த்துட்டேன். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடணும். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நான் இதுக்கு தக்காளிலாம் நான் சேர்க்கலைங்க. நான் தக்காளி எப்பயுமே சேர்க்க மாட்டேன். இதே ஸ்டைலில் தான் நான் எப்பயுமே பூரிக்கிழங்கு செய்வேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே வந்து இப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசில் சாப்பிட்டது. அதுக்கு என்ன சீக்ரெட் பார்த்தீங்கன்னா, இந்த கடலை மாவு தான் இந்த டேஸ்ட்டுக்குரிய சீக்ரெட்டு. 2 ஸ்பூன் கடலை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி அந்த உருளைக்கிழங்குல ஊற்றி நல்லா கிண்டி விட்டுடலாம். இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுன்னா உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, கல்யாண கத்திரிக்காய் கூட்டு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இன்றைக்கி ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறேன். ஏன்னா எப்போயுமே நார்மலாக ஒயிட் ரைஸே அதிகமாக செஞ்சு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. சரி, இன்றைக்கி வீக்கெண்ட் ஸ்பெஷல், பாப்பா இன்றைக்கி ஸ்கூல் லீவு, அதனால் அவளுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி செய்கிறேன். நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்ததும் கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அடுத்து வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இன்றைக்கி என்னென்னா பிரியாணி தான் செய்கிறேன், ஆனால் வெஜ் பிரியாணி தான். வெஜ்லேயுமே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம பிரியாணி சேர்க்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நிறையா சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கூட சேர்த்துருக்குறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இன்றைக்கி என்ன பிரியாணினா மஷ்ரூம் பிரியாணி தான் செய்கிறேன். ஏன்னா காய்கறிலாம் பார்த்திங்கன்னா பீன்ஸ்லாம் வாங்கலாம்னு நினச்சேன், பீன்ஸ் அவரைக்காய்லாம். அது 1/4 கிலோவே 40 ரூபா சொன்னாங்க. சரி, அதுக்கு மஷ்ரூம் பாக்கெட்டு கூட 5 ரூபா தான். சரி, போட்டுட்டு பிள்ளைக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாமே ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரின்னு சொல்லிட்டு தான் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் மஷ்ரூம் போட்டு நல்லா கிளறி விட்டதும் மசாலா வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அடுத்து வந்து இது ஒரு சீக்ரெட் மசாலா. இது வந்து நானே ரெடி பண்ண பிரியாணி மசாலா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இது 3 மட்டும்தான். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பிடிச்சி வச்சுருந்தேன். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து புளிக்காத தயிர், நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு 1/2 லெமனை கட் பண்ணி அந்த லெமன் ஜூஸையும் அது கூட நல்லா சேர்த்து விட்டாச்சு. இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறலாம்.
அடுத்து இது கூட வந்து ஒரு கொத்து புதினா இலையும் ஒரு கொத்து வந்து ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையும் வந்து கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு நம்ம நார்மலான பொன்னி அரிசியில் தான் நான் இன்னைக்கு செய்கிறேன். நான் ஒரு 2.5 கப் அரிசி எடுத்துருந்து அதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன். அதனால் இப்போ வந்து அதுக்கு 5 கப் நான் தண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிங்கன்னா 1 கப் பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு 1.5 கப் வச்சா போதும் தண்ணி. அது கரெக்டாக இருக்கும் அளவு. இப்போ அதோட அரிசியும் களைஞ்சி போட்டுட்டேன். அப்புறம் உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு பார்க்குற பழக்கம் கிடையாது. நான் உங்களுக்கு வீடியோக்காக சும்மா கையில் வச்சு பார்த்தேன். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 99% வந்து நான் உப்பெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனால் எனக்கு கரெக்டாக அமைஞ்சிரும். 99% என்ன 100% நான் உப்பு பார்க்குற பழக்கமே எனக்கு கிடையாது. ஆனால் டேஸ்ட் வந்து கரெக்டாக அமைஞ்சிரும். எப்போமாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5% சொல்லலாம். எப்போமாவது வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்குமே தவிர கூட இருக்காது. எல்லாமே கரெக்டாக இருக்கும். அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக மாவு, கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், குக்கரை வந்து நான் மூடியெலாம் போட்டு வைக்கல, சும்மா தான் மூடி வச்சுருந்தேன். அது நல்லா கொதிச்சோடனே இந்த மாதிரி சாதம் மேலே எலும்பி வரணும். இந்த அளவுக்கு ஒரு 3/4 வேக்காடு வந்ததுக்கப்புறம் தான் நல்லா கிளறி விட்டு குக்கரை வந்து மூடி போட்டு விசில் வைப்பேன். அதுவும் ஒரே ஒரு விசில் வச்சா மட்டும் போதும். சூப்பராக வந்து அடி பிடிக்காமல் நல்லா பொல பொலன்னு நமக்கு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் பூரிக்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பூரிக்கு எண்ணெயும் காய வச்சுட்டேன். அந்த மாவையும் வந்து அந்த காளான் பிரியாணி அது வேகிற டைமில் வந்து டக்குன்னு உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ 1 பை 1 நம்ம தேய்ச்சி போட்டு பூரி செஞ்சு எடுத்துடலாம். அது மாதிரி பூரி வந்து மாவு வந்து ஊற வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உடனே பிசைஞ்சு உடனே செஞ்சால் நல்லா புசு புசுன்னு வரும்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். அதாவது ரொம்ப அதிகமாக ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, ஆனால் ஹீட்டாக இருக்கணும். லோ ஃப்ளேம்லலாம் வச்சு பொரிக்காதீங்க. நார்மலாக ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிங்க, நல்லா புசு புசுன்னு வரும். இது பிகினருக்கான டிப்பு தான், எதுவும் நினச்சிக்கிடாதீங்க. என்னடா இதெல்லாம் ஒரு டிப்பா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஆயில் அடுப்பில் வைக்கும்போது பக்கத்தில் குக்கர் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வேலை பாருங்கள். ஏன்னா அதோட விசில் பார்த்திங்கன்னா எண்ணெயில் பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் நம்ம மேலே தெரிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ பிரியாணியும் விசில் வந்துருச்சு. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். புஸ் புஸ் பூரியும் கிழங்கு மசாலா தான். இப்போ பிரியாணியோட ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். திறந்த உடனே மனம், சூப்பரான மனம், நல்லா இருந்தது வாசம். சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதே மாதிரி கரெக்டாக அளவாக தண்ணி வச்சு கரெக்டாக இதே மாதிரி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு வந்து ஒரு ஆனியன் ரைத்தா. பாப்பா வந்து ஆனியன் ரைத்தா சாப்பிட மாட்டா. அவளுக்கு வந்து இந்த பச்சை வெங்காயம் சாப்பிட்டா தலைவலிக்கும்னு சொல்லுவாள். அதனால் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், இன்றைக்கி லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பூரியும் உருளைக்கிழங்கும், லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, ரைத்தா, பாய் வீட்டு கல்யாண கத்திரிக்காய் கூட்டு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.